இன்றைக்கு எங்களோட பெரிய விருந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டு எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சமையல் செய்ய போகிறோம். வாங்க இன்றைக்கு என்னென்ன சமைக்கிறோம்ன்றதை பார்ப்போம். காணொலியை தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி எல்லாம் சமைக்கலாம், எப்படி டேஸ்ட்டாக சமைச்சு அசத்தி வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் பாராட்டு பெறலாம்ன்றதை தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டே இருங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு 4 கறியாவது வைப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையண்டா, ஒரு 3 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது முதலாவது தேங்காய் பால். கத்தரிக்காய் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மரத்தில் ஆஞ்சி கொண்டு வந்தது, மருந்தடிக்காத கத்தரிக்காய் இது. அடுத்தது இறைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், உள்ளியும் இஞ்சியும் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது போஞ்சி. அடுத்தது 2வது தேங்காய் பால். இவ்வளவு பொருட்களை வச்சுக்கொண்டு இன்றைக்கி டேஸ்டான ஒரு சாப்பாடு செய்வோம். இப்போ நாங்கள் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுருவோம். நாங்கள் சட்டியை வந்து அடுப்பில் வச்சிடுவோம். இப்போ சட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு, இன்றைக்கு இறைச்சி கறியை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வைப்போம். அதுக்காக தீபாட ஸ்பெஷல் மிளகாத்தூள் ஒரு 2 கரண்டி எடுத்து நல்லா சட்டியில் போட்டு அப்படியே கொஞ்சம் வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்கள், தூள் கலர் வந்து நல்லா மாறிட்டு, இந்த பாருங்கள் எப்படி வந்துட்டேன். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் தூளை இறக்கிடுவோம். வடிவாக பாருங்கள், கலர் மாறிட்டு எங்களோட தூள் கலர்லேருந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு, சட்டியில் சூடு இருக்குமன்றதால பாருங்கள் கிளறி கொண்டே இருக்கிறேன். இப்போ நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளை இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து 1 கரண்டி மிளகுத்தூள் போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்கேன் இறைச்சியில். இதை நாங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருப்போம். நாங்கள் மண் சட்டியில் மண் அடுப்பில் இன்றைக்கு டேஸ்டான ஒரு இறைச்சி கறி வைப்போம். இப்போ சட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு, இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு, கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை போட்டுக்கொள்ளுவோம். அடுத்ததாக வந்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது பச்சை மிளகாய் கொஞ்சம். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் ரெண்டும். நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுவோம். இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கிட்டு, இந்த நேரத்தில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இறைச்சியை போட்டுக்கொள்ளுவோம். பாருங்கள் அப்படி ஊறி போயிருக்கண்டு. நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இறைச்சி அடுத்தது சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள் ஊற வச்ச சட்டிக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இறைச்சிக்குள்ளே விட்டுருவோம். இப்போ ஒருக்கா நல்லா கிளறி விடுவோம். இப்போ நல்லா கிளறினதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை கொஞ்சமாக மேலால் சேர்த்துக்கொள்ளுவோம். இனி வந்து நாங்கள் கிளறக்கூடாது, அப்படியே மூடி வச்சுடுவோம். இன்றைக்கு எண்ணெயை குறைச்சி தேங்காய் பாலெல்லாம் குறைச்சி இப்போ கறியை வந்து கூட்டி வச்சுருக்கு. கட்டாயமாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி இறைச்சி கறியை வைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இறைச்சி கறிக்கு தேவையான உள்ளியும் இஞ்சியும் இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் மூடிய ஒருக்கா திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் இறைச்சி கறிக்கு தேவையான அளவு உள்ளியும் இஞ்சியும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நல்லா கிளறி விடுவோம்.
இப்போ இறைச்சி கறி பார்த்தீங்கன்னா அடுப்பில் கொதிச்சு கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் அடுத்ததை கத்தரிக்காய்க்கு ரெடி பண்ணுவோம். கத்தரிக்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போம். இந்த கத்தரிக்காய் வந்து இன்றைக்கு எண்ணெயில் அப்படியே வதக்கி எடுப்போம். தேங்காய் பால் விடாமல் தனி எண்ணெயில் மட்டும் வதக்கி எடுப்போம். அதுக்கு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி கொள்ளுவோம். கத்தரிக்காய் கண்டு வச்சதுக்கு தண்ணி ஊற்றுனது மட்டும்தான் வேலை. அதை தாண்டி உரம் ஒன்றுமே கூட இல்லை. அது ஒரு சந்தோஷம் இல்லை. எங்களோட தோட்டத்தில் நாங்களே ஆஞ்சி சமைக்கிறது, மருந்தடிக்காத கத்தரிக்காய், மருந்தடிக்காத மரக்கறிகள் எடுத்து சமைக்க ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு தானே. இன்றைக்கு நாங்கள் கீரி சம்பா அரிசி தான் சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு சமைப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து தேவையான அளவு தண்ணியை வச்சு கொதிக்க வைப்போம். இப்போ நாங்கள் இறைச்சி கறியை திறந்து பார்ப்போம். அவிஞ்சிட்டாண்டு முடிய திறந்துடுவோமா? நல்லா கொதிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இறக்கிடுவோம். இன்றைக்கு ஒரு சட்டியில் தான் சமைக்க போகிறோம். அப்போ அதனால் எல்லாத்தையும் வலிச்சு வச்சுட்டு குயிக்காக மெட்ட கறிகள் எல்லாம் வச்சுடுவோம். இப்போ இறைச்சி கறி முடிஞ்சு கடைசியாக ஃபினிஷிங் டச் ஒன்று கொடுத்து விடுவோம் இந்த தேசிக்காக வச்சு. இப்போ கடைசியாக நாங்கள் தேசிக்காய் விட்டதுக்கு பிறகு கிளறுவோம். பேர் உப்பு பார்க்குறது பார்ப்பீங்களா? பிரச்சனை இல்லையா? இப்போ கறியோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எப்படி இருக்குது பார்த்தியா ராபர்ட்? இதை வந்து நிறைய நேரம் நாங்கள் அடுப்பில் வச்சுருந்தோம்டா. தூளை வறுக்கேக்க இந்த கலருக்கு வராது. இப்போ அடுத்த கறிக்கு ரெடி பண்ணுவோம். நாங்கள் சட்டியை வந்து அடுப்பில் வச்சிடுவோம். தாங்க பார்ப்போம். உங்களோட புதுவிதமான இறைச்சி கறி இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தேசி புளி கொஞ்சத்தை புளிஞ்சு விட்டுட்டு ரைட். மண் சட்டி கறி தானே. என்ன ஒரு டேஸ்ட். இப்போ சட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு எங்களோட சமையலில் குறிக்கோள் எண்ணெய் மற்ற தேங்காய் பால் குறைவு, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்போ எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு நாங்கள் சின்ன சின்னனா வெட்டி வச்சுருக்கிற கத்தரிக்காவை எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கொள்வோம். அடுத்ததாக வந்து உள்ளியை வந்து சின்ன சின்னனா வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அடுத்ததாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அடுத்தது வந்து மூடி வச்சிடுவோம். இறைச்சி கறியை வச்சு முடிஞ்சால் வேலை முடிஞ்சு. இப்போ கத்தரிக்காய் ஒரு திறந்து பார்ப்போம். ஏன்னா அதுக்கு பிறகு குயிக்காக சமைச்சிடலாம். கத்தரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு. இப்போ கத்தரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு அடுத்தது தேவையான அளவு மாசி சம்பல் சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு மாசி சம்பல் தேவையாண்டா ஃபோன் பண்ணுங்கள், செய்து தாரேன். இப்போ தேவையான அளவு நாங்கள் தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நல்லா கிளறுவோம் எல்லாத்தையும். இனி நாங்கள் மூடி வச்சிடுவோம். இப்போ கத்தரிக்காயோட வேலையும் முடியுது. அடுத்தது வந்து நாங்கள் போஞ்சியை ரெடி பண்ணுவோம். இப்போ நாங்கள் கொஞ்சமாக தண்ணி எடுத்து போஞ்சியை கழுவி எடுப்போம். போஞ்சி போயிட்டு குளிச்சுட்டு வாங்க. சரி, நாங்கள் போஞ்சியை வந்து நல்லா நீட்டாக சரித்து வெட்டிக்கொள்ளுவோம். போஞ்சி வெட்டிட்டு வாரத்துக்குள்ளே கத்தரிக்காவும் ரெடி ஆகிட்டு. இப்போ அடுப்பையும் வந்து தண்ணலில் தான் விட்டுட்டு போயிருந்தேன். இப்போ நாங்கள் மூடியதுலேருந்து பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. எப்படி இருக்குது பார்க்க? நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் பார்த்தா தான் தெரியுமே நல்லா இருக்கா இல்லையாண்டு.
சரி ஓகே, இப்போ இதையும் இறக்கிடுவோமா நாங்கள்? இது என்ன வதக்கலா? வதக்கல், கத்தரிக்காய் வதக்கல். பாருங்கள் எப்படி இருக்கண்டு. எனக்கே பார்க்க வாய் ஊறுது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது? கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக இதுக்கும் ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்துருவோம். தேசி புளி கொஞ்சமாக புளியணும் இதுக்கு. இப்போ நாங்கள் கிளறிடுவோம். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் போஞ்சி வெள்ளைக்கறி வைப்போம். இந்த போஞ்சி வெள்ளைக்கறியும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். போஞ்சி எண்ணெயில் புரட்டாமல், போஞ்சியோட கலர் மாறாமல் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு இறக்க போகிறோம். அது எப்படின்றதை பார்த்துக்கொண்டே இருங்க. சட்டி பார்த்திங்கன்னா சூடாகிட்டு நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு நாங்கள் கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது பச்சை மிளகாய். அடுத்தது வந்து உள்ளியை சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். நல்லா எண்ணெயில் வதக்கி விடுவோம். இது பூவரசு கட்டு, அது அப்படி புகை வருது. அதுக்கு பிறகு 2வது தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சமாக. அடுத்தது வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். கேமராமேன் எங்கேயும் விட்டுட்டு எஸ்கேப் ஆக இல்லாது பக்கத்துலேயே இருக்கட்டும். இது வந்து ஒரு கொதிச்சா சரி. கொதிச்சுட்டா இப்போ இருக்க நல்லா கிளறுவோம். இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற போஞ்சியை சேர்த்துக்கொள்ளுவோம். போஞ்சிக்கு கொஞ்சமாக தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் கிளறி விடுவோம். இனி நாங்கள் மூடி வச்சிடுவோம். போஞ்சியை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுருக்குறோம். இது முக்கியமான விஷயம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். போஞ்சிൻ്റെ கலர் மாறக்கூடாது. இப்போ திறந்து பார்ப்போம்மா. இப்போ போஞ்சியை பாருங்கள், கலர் மாறாமல் வந்திருக்கா. இதுதான் சரியான பதம். இந்த பதத்தோடு இறக்குங்க. இப்போ நாங்கள் கடைசியாக வந்து கொஞ்சமாக இங்கே பாருங்கள், இந்த லவண்டு இப்படி ஒரு கொஞ்சமாக முதலாவது பால் விட்டு கொள்ளுவோம். ஓகே, இப்போ அவ்வளோதான் வேலை, இறக்கிடுவோம். பாருங்கள் இப்படி வந்துருக்கேன் கலர் மாறாமல். இப்போ நாங்கள் வந்து கடைசி கறியை வைப்போம். கடைசி கறி வந்து பருப்பு கறி. நிறைய பேர் பருப்பு சமைக்க உள்ளி சின்ன சீரகமெல்லாம் குத்தி போட்டு சமைப்பாங்க வாய்வு பிரச்சனைக்காக. இன்றைக்கு நாங்கள் அதெல்லாம் இல்லாமல் உள்ளி மட்டும் போட்டு வித்தியாசமான முறையில் இந்த பருப்பு கறியை வைப்போம். இப்போ அதுக்கு முதல்ல சட்டியாக அடுப்பில் வச்சுருவோம். சட்டி வந்து சட்டியாக சூடாக இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். பருப்பை வந்து நல்லா அலசி கழுவணும். இப்போ என்ன பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு நாங்கள் முதலாவது கடுகு, வெந்தயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம் எல்லாம் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பருப்பு அவிய வச்சுட்டு அதுக்கு பிறகு வதக்கி போடுவாங்க. ஏன்னா பருப்பு வந்து சில வேளை அவியாதண்டபடியாக இன்றைக்கு இந்த பருப்பு நல்லா அவியும். அதனால் முதல்ல நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதக்கி எடுப்போம். பருப்பை வந்து நல்லா 2-3 தண்ணியில் நல்லா அலசி கழுவி எடுத்துக்கொள்ளணும். இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அதுக்கிடையில் பருப்புக்கு தேவையான வேலையில் எல்லாத்தையும் செய்வோம். பருப்புக்கு தேவையான அளவு உள்ளி போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். பருப்புக்கு வந்து முதலாவது 2வது 2 தேங்காய் பாலையுமே சேர்த்து விட்டுட்டேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். ஈஸியாக பருப்பு கறி வைக்கிறது அப்படி. இப்போ பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் பருப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ ஒரு கிளறி விட்டால் சரி. ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய பருப்பு கறியும் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு. ராபர்ட் என்ன பசி வந்துட்டா? இப்போ பருப்பும் பாருங்கள் நல்லா அவிஞ்சிருக்குங்க. இப்போ பருப்பு கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம்.
ஓகே, சமைச்சு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ பருப்பு கறியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முதல் சோத்தை பாப்பம்மா அப்படி இருக்கண்டு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த பொள்ளுன்னு வந்திருக்குங்க. இன்றைக்கு எங்களோட பெரிய விருந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் விரும்பி சாப்பிட்டுட்டு உங்களை பாராட்டுவாங்க. இப்போ இன்றைக்கு நாங்கள் என்னென்ன சமைச்சிருக்கிறோம்டா, தேங்காய் பால் விட்ட கீரி சம்பா சோறு, அடுத்தது பருப்பு கறி, அடுத்தது கோழி இறைச்சி கறி, அடுத்தது போஞ்சிட கலர் மாறாமல் ஒரு வெள்ளைக்கறி, அடுத்தது கத்தரிக்காயும் லவ்வரான தக்காளியையும் போட்டு ஒரு வதக்கல். இப்போ இவ்வளோ கறியையும் வந்து நாங்கள் வித்தியாசமாக செய்திருக்கிறோம். இனி வருஷம் வரப்போது, வருஷத்துக்கு எல்லோரும் வீட்டை இருப்பீங்க. வீட்டை இருக்க இவ்வளோ கறியையும் சேர்த்து சமைச்சு வீட்டை இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு பாருங்கள், எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கட்டாயமாக முயற்சி செய்து பாருங்கள். செய்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோவோட கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையாண்டு. பிளேட்டில் போட்டு பரிமாறுவோம். நல்லா இருக்கா? ஓகே, இன்றைக்கும் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு டேஸ்ட்டான சாப்பாடு. உண்மையாகவே மண் அடுப்பில் மண் சட்டியில் சமைக்கிறது சாப்பிட்றது, விறகடுப்பில் சமைக்கிறது சாப்பிட்றன்றது எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். எல்லாத்தையுமே ஒரு செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உண்மையாகவே இன்றைக்கு சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது.